இனி விரிவான செய்திகள். தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு அளிக்கும் வாக்குகள் வீணாகும். மக்கள் நலத்திட்டங்களை மேலும் சிறப்பாக செய்ய நமச்சிவாயத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென பிரச்சாரத்தின் பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று மாலை திருபுவனை தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் கூட்டணி கட்சியினரை வாகனத்தில் ஏற்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமி பேசிய பொழுது, வலிமையான உங்களுடைய ஓட்டு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க நமச்சிவாயத்தை தேர்ந்தெடுங்கள். மாறாக வாக்களித்தால் உங்களுடைய வாக்குகள் வீணாகத்தான் போகும். அதே போன்று நமது ஆட்சி சொன்னதை செய்யும் ஆட்சி. கடந்த ஆட்சியில் புழுதி பறந்த சாலைகள் அனைத்தும் தற்பொழுது தரமாக போடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், சைக்கிள், காலை சிற்றுண்டி ஆகியவை வழங்குகிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி நிலுவையில் இருந்த 26,000 பேருக்கு புதியதாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இது போன்ற திட்டங்களை மேலும் சிறப்பாக செய்ய பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க வேண்டும். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும், தான் கட்சி மாறினேன் என்றால் செந்தில் பாலாஜி போன்ற கட்சி மாறிகளை ஏன் திமுகவில் சேர்க்கிறீர்கள் என்றும் தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதிலடி கொடுத்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், தான் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டால் புதுச்சேரிக்கு தேவையான நிதியை பாராளுமன்றத்தில் வாதாடி கொண்டு வர பாடுபடுவேன் எனவும், மாநில அந்தஸ்து பிரச்சனையை பாராளுமன்றத்தில் எழுப்பி பிரதமரோடு பேசி கொண்டு வர அனைத்து முயற்சியையும் எடுப்பேன் எனவும், பலமுறை கட்சி மாறியவர்கள் என தன்னை விமர்சிக்கும் தமிழக அமைச்சர் உதயநிதி கட்சி மாறிகளை ஏன் திமுகவில் சேர்க்கிறார்? செந்தில் பாலாஜியை ஏன் சேர்த்தீர்கள்? தான் கட்சி மாறியது புதுச்சேரியின் நன்மைக்காகத்தான், சுயநலத்திற்காக அல்ல என பதிலடி கொடுத்தார். தனது சொத்து கணக்கை முறையாக நிரூபித்துள்ளதாக கூறிய நமச்சிவாயம், தனக்கு 1000 கோடி சொத்து இருப்பதாக கூறும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வழக்கமாக பொய் கூறுவார். அவர் டுமில் நாராயணசாமி என நமச்சிவாயம் விசாரித்தார். 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என கூறும் வைத்திலிங்கம் அடுத்தவர்களை சீவி விடுவதில் கில்லாடி. புதுச்சேரியில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அனைவருமே தாங்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என நம்புகின்றனர். புதுவையில் பாஜக வெற்றி பெறுவது உறுதி, எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என கூறிய நமச்சிவாயம், புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்கு வருகிறார், விரைவில் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயத்திற்கு புதுச்சேரி அரசு நிர்வாகம் முழுவதும் தேர்தல் பணியாற்றுவதால் நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் நேர்மையாக, வெளிப்படையாக, சமநிலையோடு நடக்கவில்லை. மாநில உள்துறை அமைச்சராக போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு அரசு இயந்திரங்கள் முழுமையாக தேர்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக துணை நிற்கின்றன. அவரது பிரச்சாரத்தின் பொழுது காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டு வருகின்றனர். ஒவ்வொரு பிரச்சாரத்தின் போதும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து வருகின்றன. ஆனால் இதை தேர்தல் துறை கண்டுகொள்ளவில்லை. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இந்த தேர்தலில் ஜனநாயகம் தோற்கடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் கண்காணிப்பிலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு நேர்மையான தேர்தல் நடத்தும் அதிகாரிகளை கூடுதலாக நியமனம் செய்து நடைபெற இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகார பலம், பணபலம், மிரட்டல்கள் இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு நிர்வாகமே ஒருதலைபட்சமாக பாஜக வேட்பாளருக்கு தேர்தல் பணியாற்றுவதால் நடைபெற இருக்கும் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என்றார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் பாராளுமன்ற தேர்தலையொட்டி கிராமம் தோறும் செல்லும் நிகழ்ச்சியின் மூலமாக வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் ராஜ்பவன் தொகுதியின் மகளிர் அணி சார்பாக
நிர்வாகிகள் இந்த தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக மகளிர் அணி பொதுச் செயலாளர் கோகிலா மற்றும் நகர மாவட்ட மகளிர் அணி தலைவி பிரேமா, ராஜ்பவன் தொகுதி தலைவி பாக்கியா மற்றும் ராஜ்பவன் தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகளான சுசீலா, வள்ளி, மரிஸ்டெல்லா, உமா மகேஸ்வரி, புனிதா, பிரியா மற்றும் மஞ்சினி, அண்ணாதுரை, முத்துக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். முன்னதாக வீடு வீடாக சென்று வாக்களிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில புரட்சி பாரதம் கட்சியினர் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் அறிவிக்கப்பட்டு தொகுதி வாரியாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் மேனகா ஸ்டெத்தஸ்கோப்புடன் மார்க்கெட் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநில பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற கட்சி சார்பாக மருத்துவர் மேனகா போட்டியிடுகிறார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது நெல்லித்தோப்பு மார்க்கெட் அருகே இருந்த வியாபாரிகளுக்கு வேட்பாளர் மருத்துவர் மேனகா ஸ்டெத்தஸ்கோப் வைத்து வியாபாரிகளுக்கு மருத்துவம் பார்த்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற்ற 46வது சப் ஜூனியர் கேரம் போட்டிகள் புதுவை அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் பெண்கள் அணி குழு பிரிவில் 3ஆம் இடத்தை பிடித்து அசத்தியது. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற்ற 46வது சப் ஜூனியர் கேரம் போட்டியில் பங்கு பெற்ற புதுவை அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் பெண்கள் அணி அகில இந்திய அளவில் குழு போட்டிகள் 3ஆம் இடத்தையும் ஆண்கள் அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தது. தனிநபர் பிரிவில் பெண்கள் போட்டிகள் பூஜா 5ஆம் இடத்தையும் ஆண்கள் பிரிவில் டோனி 6ஆம் இடத்தையும் பிடித்தனர். இந்த நிலையில் சங்க தலைவர் ஜெகஜோதி மற்றும் செயலாளர் ஞான இருதயராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் பரஞ்சோதி திருமூர்த்தி, இருதயராஜ், வேல்முருகன், செந்தமிழ் ஆகியோர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். மத்திய அரசின் உணவு உத்தரவாத திட்டத்தின் கீழ் புதுவையில் ரேஷன் கடைகளை திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இன்று முதலமைச்சர் ரங்கசாமி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி பிரச்சாரம் செய்தார். தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசிய கடந்த ஆட்சியில் ஒரு சாலை கூட போட முடியாத நிலையில் தற்பொழுது 870 கோடி ரூபாய் அளவிற்கு உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் உணவு உத்தரவாத திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு மீண்டும் இலவச அரிசி மற்றும் சர்க்கரை, கோதுமை ஆகியவற்றை மானிய விலையில் வழங்க முடிவெடுக்கப்பட்ட நிலையில் அதனை செயல்பட மேலும் மழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நகர பகுதியில் உப்பு நீர் உட்புகுந்துள்ள நிலையில் 2 ஆண்டுகளுக்குள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் கடந்த 5 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு அரசு பணியிடங்கள் கூட நிரப்பப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். காரைக்கால் மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் அதை கைவிட மீனவர்களிடம் அரசு அதிகாரிகளால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கூறிய பொழுது, நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மற்றும் தமிழக எல்லைப் பகுதியில் கள்ளத்தனமாக மதுபானம் மற்றும் பணக்கட்டுகள் கடத்தப்படுகிறதா என்று காவல்துறையினர் மற்றும் பறக்கும் படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை அரசால் சிறையிடப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை
விடுதலை செய்ய இலங்கை அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இதனால் மீனவர்களின் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை மீனவர்கள் கைவிட பேச்சுவார்த்தை செய்யப்பட்டு வருகிறது என்று மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுவையில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் முதல் துணை தற்செயல் கலப்பு செய்யும் பணி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது. நடைபெற இருக்கின்ற புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 26 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற பிரிவு வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கு சுழற்சி முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மென்பொருளை கணினி பயன்படுத்தி முதல் துணை தற்செயல் கலப்பு செய்யும் பணி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி பேட்டையின் சத்திரம் வடுதாவூர் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த முதல் துணை தற்செயல் கலப்பில் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 19ஆம் தேதி அன்று 965 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 1095 வாக்காளர் சரிபார்ப்பு காகித தணிக்கை இயந்திரங்கள் புதுச்சேரி மாவட்டத்திற்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்பொழுது கூடுதல் வேட்பாளர்கள் போட்டியிடுவதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாவட்டத்திற்கு உட்பட்ட மற்றும் மாகி, ஏனாம் பிராந்தியங்கள் உள்ளிட்ட 25 தொகுதிகளில் பயன்படுத்துவதற்காக கூடுதலாக 965 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இதையொட்டி தொடர்ந்து மாநிலம் முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் துவக்கமாக ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பூஜை செய்த பின்பு தமிழ்வேந்தனை ஆதரித்து சிறப்புரையாற்றினார். இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே மின்சாரம் தாக்கி தேசிய பறவை மயில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடதுபுறத்தில் மின்மாற்றி ஒன்று உள்ளது. இந்த மின்மாற்றியில் பெரிய அளவிலான பறவை ஒன்று சிக்கி இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் விரைந்து வந்தனர். வனத்துறையினர் வந்து பார்த்த பொழுது மின்மாற்றியில் சிக்கி இருப்பது தேசிய பறவை மயில் என தெரிய வந்தது. உடனடியாக மின்துறைக்கு தகவல் தெரிவித்து மின் இணைப்பை துண்டித்து தேசிய பறவையான மயிலை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் மின்சாரம் தாக்கி ஏற்கனவே தேசிய பறவையான மயில் இறந்திருப்பது தெரிய வந்தது. மின்சாரம் தாக்கியதில் மயிலின் ஒரு கால் எரிந்து துண்டானது. இதையடுத்து மயிலை பாதுகாப்பாக எடுத்து சென்ற வனத்துறையினர் வனத்துறை வளாகத்தில் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகள் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தபால் ஓட்டு பெறும் பணி நேற்று துவங்கியது. அடுத்த கட்டமாக வீடு வீடாக வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி 5ஆம் தேதி முதல் துவங்குகிறது. புதுச்சேரி லோக்சபா தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலில் இந்தியா கூட்டணியில் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம், பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் உட்பட 26 பேர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரியில் ஆண்கள் 4,80,569 பேரும், பெண்கள் 5,42,979 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 151 பேர் என மொத்தம் 10,23,699 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 1,609 பேர், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 1,322 பேர் உள்ளனர். இவர்கள் வீட்டிற்கு வந்து தங்களின் ஓட்டினை பதிவு செய்ய தேர்தல் துறையிடம் விண்ணப்பித்திருந்தனர். இதையடுத்து 85 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டில் இருந்தபடி ஓட்டு போடும் பணி நேற்று துவங்கியது. 2 ஓட்டுச்சாவடி அலுவலர்கள், ஒரு நுண் பார்வையாளர், ஒரு போட்டோகிராபர், போலீஸ் என 5 பேர் கொண்ட குழுவினர் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் வீடுகளுக்கு ஓட்டு பெட்டியுடன் நேரடியாக சென்று ஓட்டுகளை பெற்று வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் ஓட்டு அளிப்பது வீடியோ பதிவு செய்யப்பட்டது. தபால் ஓட்டு பெறும் பணி வரும் 6ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.